ஸோ வந்து பொங்கல் க்ளீனிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். சில இதெல்லாம் வந்துட்டு இப்போவே க்ளீன் பண்ணிடலாம் நியூ இயர்க்கு முன்னாடி அப்படின்னு. பட் ஃபுல்லாகவே வந்து முடிக்க முடியாது. பிகாஸ் நான் வந்து எப்போவுமே செஷன் ஆஃப்டர்நூன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் குழந்தைங்க முடிச்சிருக்கும் போது நம்மளால் வந்து எந்த வேலையுமே நம்மளால் பண்ணவே முடியாது இல்லையா. பிகாஸ் அவங்க மேலே டஸ்ட்டு படும், அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து அவங்களை நம்ம வந்து 1/2 hour முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற ஒர்க்கு அவங்கள வச்சுட்டு பண்ணோன்னா அது 2 hours 3 hoursன்னு ட்ராக் ஆகிட்டே போகும். ஸோ அதனால வந்துட்டு சஷ்வன் தூங்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனை தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். பிகாஸ் அதுதான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஆக்சுவலி கிச்சன் நார்மலாகவே மந்த்லி ஒன்ஸ் வந்து ஷெல்ஃப் எல்லாமே வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் எல்லாருமே இல்லையா. நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது பார்க்கலாம், இது அழுக்காக இருக்கும், ஓகே இந்த இடத்த தொடச்சிடலாம் அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு என்னென்ன மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஒட்டுறட இருக்குது. பிகாஸ் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி வீடு வந்து நம்ம கூட்டும் போது மேலே பார்ப்பேன், ஏதாவது ரொம்ப ஒட்டுறடையாக இருந்ததுன்னா அப்படியே அந்த நம்ம விளக்குமாறு வச்சு தொடப்பத்தை வச்சு நான் எடுத்துருவேன். ஸோ சில இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஸோ அதை மட்டும் எடுக்க முடியாது. ஸோ இதை வச்சு நான் வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45. ஸோ சஷ்வன் 5:30க்கு எழுந்திரிச்சு வந்துடுவார். ஸோ 45 minutes இருக்குது. அதுக்குள்ளே அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அது எல்லாமே கவுண்டர் டாப்பை கொட்டும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டேன் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே நான் இங்கே கொண்டு நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன் அண்ட் இந்த ரேக்கு, வெஜிடபிள் ரேக் அண்ட் இந்த வெசல்ஸ் கமுக்கிற கூடை எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிடணும். இங்கேயும் வந்து நான் கேஸையும் எடுத்து கீழே வச்சிட்டேன். ஸோ தட் வந்து இங்கே எதுவுமே விழாது. மோஸ்ட்லி வந்து இந்த இதில் பண்ணும்போது எல்லாமே இதில் தான் ஸ்டிக் ஆகிக்கும், கீழே எதுவுமே நம்மளுக்கு விழாது. ஸோ க்ளீன் பண்ணலாமா? கொண்டு போட்டுடலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள், இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிடணும். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து கவுண்டர் டாப்பில் ஏறி தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்கும், கீழே விழுந்துருவோம். பிகாஸ் பார்க்குறதுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு இதில் வந்து டக்குன்னு வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான, ஸ்லிப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிச்சன் ரொம்ப சின்னது. ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சைடு எக்ஸாஸ்டர், ஃபேனு, ஸோ எல்லாமே இருக்கனால ஒரு சின்ன இடமா இருக்கனால வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். மாஸ்க் போட மறந்துட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது மோஸ்ட்லி மாஸ்க் போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து டஸ்ட்டு வந்து அலர்ஜி, எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அதனால தான் நான் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து மாஸ்க் ஆரல்ஸ் வந்து ஒரு ஷால் வச்சு கட்டிக்கோங்க. பிகாஸ் டஸ்ட் அலர்ஜி ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், கோல்டு வரும். ஸோ அதனால் ஸோ முடிச்சாச்சு. இது வந்து சின்ன கிச்சன் தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் முடிச்சிட்டேன். ஷெல்டர் ஒரே ஒரு ஷெல்டர் தான் இருக்குது, அதுதான் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அந்த இடத்த துடைக்கணும். பட் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் எனக்கு வேணும். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஹைட்டு பத்தாது. ஸோ இந்த சேர் மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று க்ளீன் பண்ணாதான். ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் கீழே தான் வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ எப்போவுமே வந்து சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டுங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் ஏறிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, லாஸ்ட் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணும்போது அப்படின்னா ஏறிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு இறங்கையில எனக்கு கால் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. பட் தேங்க் காட் எதுவுமே ஆகலை. டக்குன்னு வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன், காலை கீழே ஊனிட்டேன். பட் எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து லக்காக இருக்காது இல்லையா. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஏறி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, அலர்ஜி ஆகாது. ஸோ மெயினாக குழந்தைங்க இருக்கும்போது இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அண்ட் பல்ப், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு அந்த எல்இடி அந்த பல்பு தான் இருக்குது, நார்மல் பல்ப். ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைட்டு கிட்ட பண்ணும்போது ஃபோர்ஸாக பட்டுருச்சு அப்படின்னா வந்து உடஞ்சிடும். ஸோ அதுவும் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். ஸோ இப்போ எல்லாமே பண்ணிட்டேன். நான் மேலே இருந்த எல்லா ஒட்டடையும் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்விட்ச் போர்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு வெட்டு துணியாக இருக்கலாம். ஐ மீன் கொஞ்சம் துணி ஈரமாக வச்சுக்கலாம். பட் எக்காரணத்தை கொண்டு அந்த பிளக்குக்குள்ளே வந்து வாட்டர் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி வச்சுட்டு, ஏன்னா ஒட்டரை பெருசாக எனக்கு கீழே கொட்டாது பாருங்கள், எல்லாமே இதிலே இருந்துக்குச்சு. நான் அங்கே வாஷ் பேஷன் கிட்ட உதறிக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு பெருசாக இதில் கூட ரொம்ப இல்லை.
அதான் நான் சொல்வேன் இல்லையா, நான் வந்து டெய்லி நான் வீடு கூட்டும் போதே நம்மளுக்கு கைக்கு எட்டுற அளவு இருக்க ஒற்றை லைட்டா அப்படி விளக்கமாத்துல அப்படியே நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டஸ்ட் ஆகாது. பிகாஸ் எதை வந்து கிளீனாக வச்சுக்கிறோமோ இல்லையோ, நம்ம கிச்சனை மெயினாக கிளீனாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்றேன், எனக்கே டிஃப்ரெண்டா இருக்கு அந்த கவுண்டர் டாப்ல உட்காந்து பேசுறது. ஸோ மெதுவாக வைப் பண்ணிடுங்க. இதுக்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது. ஸோ இதுக்காக எந்த ஒரு சர்ஃபேஸ் கிளீனர் எதுவுமே நான் எடுத்துக்கல. என்கிட்ட வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் வாட்டர். உங்களுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாவது உங்களோட ஃப்ளோர் கிளீனர் இருக்கு இல்லையா, லைசாலோ நிமாயிலோ என்ன வச்சிருக்கீங்களோ, உங்களோட ஃப்ளோர் கிளீனரை லைட்டா வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிராப்பை தண்ணியில விட்டு அதை கொஞ்சம் அப்படியே நுர மாதிரி ஆக்கி அதை தொட்டு வைப் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ். ஓகே, ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, தண்ணி வந்து போயிடக்கூடாது. ஸோ நம்ம ஒட்டரை அடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே லைட்டாக வைப் பண்ணிடுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். வந்து சின்ன பக்கெட்டில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு துணி, நார்மல் துணி தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு ஜன்னல் தான் இருக்குது எனக்கு. ஸோ இதை மட்டும் தொடப்போம். வெளி பக்கம் போய் தான் தொடப்போம். ஃபஸ்ட்டு அங்கிட்டு போய் தொடச்சிட்டேன். ஸோ ஜன்னலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நம்ம துடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட அந்த சர்ஃபேஸில் எல்லாமே வந்து அழுக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஸ்விட்ச் போர்டு இருக்குது. எதுக்கு தான் வந்து அவ்வளோ ஸ்விட்ச் போர்டு வச்சாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க, இங்கே எல்லாமே ஸ்விட்ச் போர்டு, இங்கே ஜன்னல் அழுக்கு இல்லை. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் போர்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் க்ளீன்டு. ஸோ இந்த ஷெல்டர் தான் எனக்கு ஹைட்டு வந்து பத்தலை. ஸோ ஸோ அந்த ஒட்டடை வச்சு எடுத்ததுனால வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து டஸ்ட்டே இல்லை, கீழே கொட்டலை, எல்லாம் அந்த டஸ்டர்லேயே தான் இருந்தது. ஸோ இப்போ கீழே கொட்டின டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ தான் டஸ்ட்டே. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு எல்லாமே நல்லா வந்து கவுண்டர் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளோர் கிளீனர் வச்சு நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கப்புறமா எல்லாம் கொண்டு வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுக்கும்போது ஐயோ இவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி எப்போ கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இது எல்லாத்துக்கும் தோணும் இல்லையா. நான் கிச்சனுன்னு சொல்லலை, நார்மலாக வந்து இப்போ நம்ம வந்து மற்ற ரூமில் ஏதாவது க்ளீன் பண்ணும்போது கூட அப்படி தான் இருக்கும். பட் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது
எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம செட்டில் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான் வந்து பண்ணேன். ஸோ கடைசியாக பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். நல்ல நீட்டாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து பொங்கல் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து கிச்சன் தான் எடுப்பேன். ஸோ இந்த க்ளீனிங் vlog அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.